எஸ் சார். என்ன எது கூப்பிட்டீங்க? கேஸ்ல டிபார்ட்மெண்ட் உங்க மேல சந்தேகப்படுது ஈஸ்வரமூர்த்தி. தம்பாவை கொல்லணும்னு நினைச்சிருந்தானே 6 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு அவன் என்ன கொல்ல வந்தானே, அப்பவே அவனை என்னால் கொண்டு இருக்க முடியும். செத்து போன என்னோட ஃப்ரெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் மாதவராஜோட தங்கச்சியை மெடிக்கல் காலேஜில் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு. தட் இஸ் ஓவர் நவ். அந்த கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். பட் இன்னும் ஒரு விஷயத்தை என்னால் மறக்க முடியல சார். என்ன? நான் நினைச்சு என் நண்பன் மாதவராஜா அநியாயமா கொண்டாங்க. அது இன்னும் என் நெஞ்சில் தீயா எரிஞ்சிட்டு இருக்கு சார். இந்த கிரிக்கெட் கோவிந்த ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கிரிக்கெட்டை பத்தி மட்டும்தான் சிந்திப்பான். அதனாலதான் நீங்க எல்லாரும் கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பல மாசமா என் கூட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கிரிக்கெட்டை பத்தி கேட்க போறேன். பவுண்டரினா என்ன? நல்லா சிக்கிட்டான். புறம்போக்கு நிலத்துல வேலி போடுறமே அதான் பவுண்டரி. ஊரா எடுத்த வளைச்சி சுத்தி வேலி போடுற நம்ம தொழிலை கேட்கலடா நாதாரி. அவனுக்கு உன் குலத்தொழில் தான் தெரியும். இத பத்தி என்ன தெரியும்? பவுண்டரினா கோல் போடுறது. ஐயோ 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 சை, நானே சொல்றேன். சொல்லுங்க. பவுண்டரினா பந்து உருண்டுகிட்டே போய் கோட்டை தொடும்பார். அப்ப பொண்ணுங்க எல்லாம் கம்காட்ட காட்டிட்டு ஆடுவாளுங்க பா. அதுக்கு தான் பவுண்டரி. அதுங்க ஆடுறத வச்சுதான் இதுக்கே தெரியுது. இல்லனா இதுக்கு எங்க அது தெரியும்? சரி, எல்பிடபிள்யூ என்ன? எனக்கு பிடபிள்யூ தான் தெரியும். எல்பிடபிள்யூ எப்படி தெரியும்? மறுபடியும் நல்லா சிக்கிட்டாங்க. அண்ணே முட்டி கீழ பந்து படுறதுனே. போலீஸ்காரன் அடி வாங்கி வாங்கி இதை ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்லு. சரி, விக்கெட் கீப்பர்னா என்ன? 3 குச்சிக்கு பின்னாடி நிக்கிற அடியாள்னே. அவன் எப்பறா அவன் தான் பேட் அடிக்கிறவனுக்கு பின்னால நிக்கிறான்ல. அடியாள் தானே பின்னால நிப்பான். பின்ன அவன் விட்டா பந்தா யாரு பிடிப்பா? உங்களை எல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி புளியாந்தோப்புக்கு கொண்டித்தோப்புக்கு இடையில ஒரு பிபிஎல் மேட்ச் நடத்தலான் இருந்தேன். போய் பால் போடுங்கடா. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு போடு புண்ணாக்கு. என்னடா பொண்ணுங்களை ஆட விட்டுட்டு பொறிக்க பசங்களோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க? கடலோடு என்னைய பேர் சொல்லி கூப்பிடுற? எவனா உன்னை உள்ள விட்டது? ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அட பாவி, நீ என்னைய யாருன்னு கேக்குறிய? நான் உங்க அப்பன்டா. ஓ, நீதான்ல அது. யோ, என்னைய பெத்தா பண்ணியே தெரியாம இருக்க? 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறேன். அதான் ஞாபகம் இல்லை. ஆமா, ஏன் ரொம்ப வீக்கா இருக்க? உனக்கு தான் மாசம் மாசம் துட்டு அனுப்புறேன். சோறு தின்ட்டு கிடக்க வேண்டியதானே? சாராயம் அரிசி கவுந்து கிடக்குறியா? எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுடா. எனக்கு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, ஆஸ்மா எல்லா வியாதியும் இருக்குடா. இதெல்லாம் வச்சுக்கின்னு இன்னும் உயிரோடையா இருக்கிற? சரி, கவலைப்படாத. மேல இருக்க அம்பையர் கிட்ட சொல்லி உனக்கு அவுட் கொடுக்க சொல்றேன். அட பாவி, உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சேன்னு ஆசையா வந்தேன். இப்படி எல்லாம் பேசுறியடா? சரி சரி, ரொம்ப சென்டிமெண்ட்லாம் போடாத. நீங்க சொன்ன மாதிரி 5 பிரச்சனை. ராத்திரி 3 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு போகும்போது அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டேனே. பாத்துடா, ஊட்டக்கட்ட கண்டுபிடிச்சிட போறாளுங்க. ஊசி போட்டு தானே கூட்டு வந்தீங்க. ஹெவி டோஸ்னே 48 மணி நேரத்துக்கு போதை தெரியாதுன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாரு. பாக்குறேன். போடு போடு போட போடு. செட்டிக்கு ரெட்டிக்கு அந்த செட்டுக்கு எல்லாத்துக்கும் போடு. நல்லா ஒரு 2022ல சூப்பர் பிகர் மாட்டி இருக்குன்னு சொல்லு. என்னடா இது? என்ன நடக்குதுங்க? எல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். 2 நாளைக்கு வந்தமா கொட்டிக்கிட்டமா போனமான்னு இருக்கணும். இல்ல நானே உன்னை போட்டு தள்ளிடுறேன். அட பாவி, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? இத பார்க்கவா நான் வந்து உன்னையவே வர சொன்னது. உன் கூட இருக்கில்ல நான் ஒருவேளை சொத்துக்கே கஷ்டப்பட்டேன். இப்ப பார், 1 ஏக்கர்ல பங்களா, காரு, கூட எப்பவுமே 10 பேரு. இதெல்லாம் எப்படி வந்தது? இப்படிதான். சமாதி ஆற வரைக்கும் சாப்பிட்டா இல்ல சாப்பிட வாய் இருக்காது. இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்டா. உயிரோட இருந்தா ஊரு போய் சேரு, வழியில செத்தா சுடுகாட்டுக்கு போயிரு. இப்போலாம் பிள்ளைங்க அப்பனுக்கு பயிர் வைக்கிறது இல்ல, எல்லாம் கரண்ட் தான். நீ பாலா போடுறா, அடுங்கடி. என்ன வேணும்? நான் ஈஸ்வரமூர்த்தி ஐயாவை பார்க்கலையா? என்ன விடுங்க. சந்திரன், என்ன விடுங்க. அங்க என்ன சார்? உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் அடம் பிடிக்கிறார் சார். அவரை உள்ள விடுங்க. ஐயா ஐயா ஐயா, என்னாச்சு? யாரை கேட்டாலும் நீங்க தான் தைரியமான போலீஸ் ஆபீசர்னு சொல்றாங்க. அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். வெயிட், என்ன உங்க ப்ராப்ளம்? யார் உங்களை இப்படி அடிச்சது? என் மகையா
என் மகன் கோவிந்தன் உங்க மகன் உங்களை எப்படி அடிச்சது? தூக்குறான் ஐயா. சின்ன சின்ன பொண்ணுங்களா தூக்குறான். காசுக்காக அப்பாவே பொண்ணுங்களை விக்கிறான் ஐயா. போலீஸ்ல காட்சி கொடுப்பேன்னு சொல்றதுக்காக இப்படி அடிச்சுட்டான். அவனை விடாதீங்க சார். சுட்டு தள்ளுங்க சார் அவனை. மிஸ்டர் சந்திரன், இம்மிடியேட்டா இவரை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுங்க. சரிங்க சார். இவர் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிற வரைக்கும் செக்யூரிட்டி இருக்கணும். அடிஷ்னல் பர்சனல் போட்டுக்கோங்க. கேர்ஃபுல். நாங்கள் பார்த்துக்குறோம் சார். தைரியமாக போங்க. சார் அவனை விட்டுறாதீங்க. டோன்ட் வரி. அவனை தூக்குல போடுங்க சார். தூக்குல போடுங்க. ஐயோ என்னடா இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியலையே. அவன் வந்து ஸ்கோர் என்னன்னு கேட்டா என்னத்த சொல்றது? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நாங்க மட்டும் கான்வென்ட்லயே படிச்சோம். உங்க தானே கேட்டா, நீ பார்த்து சொல்ல. அடி உங்களுக்கு சேர்த்துதாண்டி. ஐயோ வந்துட்டான். ஐயோ, அட ஆரம்பத்துல அவன் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கானுங்க, ஒண்ணுமே புரியல. எனக்கு மட்டும் புரியுதாடா? என்ன 1-2 போட்டிருக்கோம்லடா கீழே, அதை பார்த்து சொல்லிட்டா. ஸ்கோர் என்னடா ஆச்சு? அட ஒண்ணு இல்லைங்க, பந்தை அடிச்சுட்டு அவன் ஏழ்த்தாப்புல இந்த கோட்டத்தோட ஓடிக்கிட்டே இருந்தான். அப்ப பந்தை பிடிச்சு அங்கேயிருந்து தூக்கி வீசுறாங்க. அந்த 3 குச்சியில ஒரு குச்சியில பட்டுருச்சு. அப்ப பின்னாடி நின்னுட்டு இருந்த ஒருத்தன் அவன் குச்சியில பட்டுருச்சா? இல்லடா, கையை தூக்கி ஆள் அவுட்டுன்ட்டான். கபடியில கோட்டை தொட்டாதாங்க அவுட்டு, ஆனா கிரிக்கெட்ல கோட்டை தோறதுக்கு முன்னாடி அவுட்டுன்றாங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. டேய், ஸ்கோர் என்னடா ஆச்சு? ஐயோ 10 பேர் எடுத்தாப்புல வராங்கன்னு வைங்க, நம்ம ஒரு ஆள் அருவாளோட போய் நின்று அழகா சமாளிப்பாங்க. இவங்க என்னன்னா கையில தம்மா தொண்டு பாலை வச்சுக்கிட்டு, உடம்பெல்லாம் பேண்டேஜ் போட்டுக்கிட்டு, தலையில இரும்பு தொப்பி வச்சுக்கிட்டு, கிரில் கதவை போட்டுக்கிட்டு பயந்து பயந்து ஆடுறாங்க. ஸ்கோர் என்னடா ஆச்சு? ஐயே, அந்த பந்தை போடுறவன் பந்தை எடுத்து எச்சு துப்பி கண்ட இடத்துல தேய்ச்சி அது இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறான். அவன் அதை மோந்து மாதிரி தூக்கி போடுறான். சுத்த நாத்தம் முடிச்ச பசங்க. ஐயோ கிரிக்கெட்டை கேவலமா பேசுமா? போலீஸ் வருது. How are you? சார், நீங்களாவது ஸ்கோர் என்னன்னு பார்த்து சொல்லுங்க சார். ஸ்கோர் தானே வேணும். எந்திரி. அரெஸ்ட். எதுக்கு சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? பொண்ணுங்களை கடத்தி வியாபாரம் பண்றேன். சீச்சி, பொண்ணுங்களா? எங்களுக்கு கிரிக்கெட்டை தவிர ஒண்ணுமே தெரியாது சார். யார் சார் சொன்னாங்க? உங்க அப்பா. சார், அவன் ஒரு பைத்தியம் சார். அவன் பேச்சு கேட்டா இவ்வளவு போலீஸ் வந்திருக்கீங்க. அது கோர்ட் முடிவு பண்ணாங்க. கெடம் சார். ஒண்ணுங்க பங்க கரெக்டா வாங்கிட்டு நீயே கூட்டிட்டு வந்தியா? கோவிந்தா, அவர் முன்னாடி எதுவும் பேசாத, எதுவும் காட்டிக்காத. பேசாம அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பாடா போயிட்டான். இனிமே ஸ்கோர் கேட்க மாட்டான். சேனலை மாத்தி FTVயாவது பார்க்கலாம். என்னப்பா வண்டியில ஏசியே இல்ல? ஏய் வாடா. Shove him in. சார். டேய் என்னடா சார்? வாடா. Come here. Come here. எழுது. FIRல பொண்ணுங்க காணுங்கிற எல்லா கேஸும் மேல இருக்கணும் சார். மண்டே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீ இவனை பத்திரமா பார்த்துக்க. கேர்ஃபுல் சார். இல்லைன்னா என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். அண்டர்ஸ்டுட்? 20 நாள் கூட உள்ள இருப்பேன். ஆனா ஒரு நல்லவனை கொண்டாந்து உள்ள போட்டிருக்கீங்க. ஷட் அப். எழுதியா காணாம போன எல்லா பொண்ணும் கேஸையும் தூக்கி அவர் மேல போடு. போலீஸே, ஒவ்வொரு பொண்ணுக்கும் எண்ணி எங்கிட்டே காசு வாங்கிட்டு MLA பேர் போடுறியா? உன் போலீஸ் பத்தியா காட்டிட்டீல நீ? கோவிந்தா, நான் மட்டும் இப்போ இந்த ஏரியால உன் மேல FIR போடலன்னா அந்த ஏசி உன்னை வேற ஏதோ ஏரியால பிடிச்ச மாதிரி அந்த ஸ்டேஷன்ல FIR போட்டுருவாரு. அப்படி போட்டாரு உன்னால வெளியே வரவே முடியாது. இங்க மட்டும் நீ என்ன கிழிக்க போற? இன்னைக்கு ராத்திரி அந்த ஏசி இங்க வர வைக்க போறேன். அதே நேரத்துல உன்னை வெளியே விடுறேன். வர்ற வழியில ஏசியை நீ பாத்துக்கோ. உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தான் FIR. ஐயோ, நீ என்கிட்ட அம்பையரா இருக்க வேண்டியவையா? நான் வாழ போறதுக்கு முன்னாடி நீ அவளுக்கு அவுட் கொடுக்குற.